ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 9ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் சோபக்கிரத ஆண்டு 10வது மாதமான மிக சிறந்த தை மாதத்துடைய 26ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது, ரொம்ப ஸ்பெஷலான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டுடைய 2024 தை மாதம் வந்திருக்குல்ல, இதனுடைய கடைசி வெள்ளிக்கிழமைங்க. பொதுவாக தை வெள்ளிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி வெள்ளிக்கு இணையான சிறப்பு என்று சொல்லப்படுது. நம்ம நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி வெள்ளி தான் சிறப்பு அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கோம். உண்மையாலுமே ஆடி வெள்ளியும் போலவே தை வெள்ளியும் சிறப்பானது என்று சாஸ்திரத்திலே சொல்லப்படுது. அதன்படி நாளை நாள் இந்த 2024 ஆண்டு தை மாதத்துடைய கடைசி ஆடி வெள்ளி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி வெள்ளியோடு சேர்த்து இன்னொரு சிறப்பு நாளை நாள் இருக்குது. அது என்னன்னா, நாளை நாள் தை அமாவாசையானது வருது. ஸோ தை அமாவாசை, ஆடி கடைசி வெள்ளி, தை கடைசி வெள்ளி இதெல்லாம் சேர்ந்து வர்றதுனால நாளை நாள் ரொம்பவே மங்களகரமான நாளாக குறிப்பிடப்படுது. நாளைய இந்த மங்களகரமான நாளில் மங்களகரத்துக்கு மங்களம் சேர்க்கிற விதமாக ஒரு 3 பொருட்களை நாளை நாள் வாங்கியாகணும் என்று சொல்லப்படுது. எந்த 3 பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்படக்கூடிய பொருட்களை நாளை நாள் வீட்டில் நீங்கள் வாங்கி வைத்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு உண்டாகும். அதை விட இந்த தையுடைய கடைசி வெள்ளி அமாவாசையில் இந்த பொருட்களை வாங்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு பித்துக்கிட்டு வரும். ஸோ அதிர்ஷ்டம் உங்களுக்கு வருவதற்கு என்ன பொருளை வாங்கணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாதாரணமாகவே தை மாதங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்புமிக்க மாதமாக சொல்லப்படும். தமிழ் மாதத்தில் 10வதாக வந்தாலும் இது தமிழ் மாதத்துடைய ரொம்ப சிறந்த மாதமாக குறிப்பிடப்படும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது. இந்த மாதத்தை மகர மாதம், மகர சங்கராந்தி மாதம் என்றெல்லாம் அழைக்கப்படும். இந்த மாதத்தில் நிறைய விசேஷமான நாட்கள் வரும். தையில் வரக்கூடிய வெள்ளி, தையில் வரக்கூடிய செவ்வாய், தையில் வரக்கூடிய பூச நட்சத்திரம், தையில் வரக்கூடிய அமாவாசை, தையில் வரக்கூடிய பௌர்ணமி, இந்த மாதிரி நிறைய சிறப்பான நாட்கள் இருக்கும். சுபமுகூர்த்தமான நாட்களும் இருக்கும். இதில் தை வெள்ளி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி வெள்ளிக்கு இணையான சிறப்பு இருக்குது. அதனால் தை வெள்ளிலையும் அம்மன் கோவில்கள்லாம் பயங்கரமான வழிபாடுகள் செய்யப்படும். ஸோ தையுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இந்த டைம் தை அமாவாசையும் சேர்ந்து வருது. அதனால் இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பயங்கரமான நாளாக கருதப்படுது. இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்வதால் உங்கள் துன்பங்கள் தீர்ந்து நிம்மதியானது பெருகும். அதை விட பணவரவு அதிகரிக்கும். ஸோ பணவரவை அதிகரித்து துன்பங்கள் தீர்வதற்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சு அதை அப்படியே பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். தை அமாவாசை அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு முன்னோர் வழிபாட்டை செய்திடணும். முன்னோர் வழிபாடு செய்து முன்னோர்களை திருப்தி அடைய செய்து அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த பரிகாரம் செய்யணும். அதனால் காலையில் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடித்த படையலை ரெடி பண்ணி அவங்களுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக பரிகாரத்தை செய்திடுங்க. அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான பலன் கிடைக்கும். அதனால் காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு முன்னோர் வழிபாடு செய்திடுங்க. அதுக்கப்புறம் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை நாளை நாள் செய்து பார்க்கலாம். சரி வாங்க, என்ன வழிபாடு செய்யணுங்கிறத பார்க்கலாம். தை மாதம் என்றாலே மிக சிறப்பு வாய்ந்த மாதமாக குறிப்பிடப்படுது. இந்த மாதத்தில் தான் பலரும் தங்கள் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான பல காரியங்களை துவங்குவாங்க. அதற்கு ஒரு அடித்தளம் போடக்கூடிய மாதம் தான் இந்த தை மாதம். இந்த மாதத்தில் துவங்கக்கூடிய ஒவ்வொரு செயலுமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வெற்றியில் தான் போய் முடியும். எனவே தான் கடை திறப்பு விழாவாக இருந்தாலும் சரி, புதுவித வியாபாரம் துவங்குவதாக இருந்தாலும் சரி, அதனை தை மாதத்தில் பலரும் செய்வதுண்டு. அப்படி செய்தால் அது வெற்றி அடையும். அதனால தான் அதே போல் பல திருமணங்கள் கூட தை மாதத்தில் தான் நிச்சயிக்கப்பட்டு
திருமணமும் நடத்தப்பட்டுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மிக சிறந்த மாதம் தை மாதம். தை மாதத்தில் அறுவடையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யப்படும். இப்படி பல விசேஷங்கள் இருந்த இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒவ்வொன்றும் சிறப்பு வாய்ந்த தினங்களாக சொல்லப்படுது. அதன்படி நாளை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த 2024க்கானது. எனவே இந்த கிழமையில் செய்யப்படக்கூடிய சிறப்பு பூஜைக்கு சக்தி வாய்ந்த பலன் இருக்கிறது. எனவே தவறாமல் இந்த பூஜைகளும் நீங்கள் செய்து பலன் பெறுங்க. வாருங்க இதனை நாளை நாள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இப்போ இந்த வீடியோ மூலிமா தெரிந்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை என்றாலே மங்கள தினமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மங்களகரமான பொருட்களை வாங்கி வைக்கிறது மிகவும் சிறப்புமிக்க செயலாகும் என்று சொல்லப்படுது. அதுவும் நாளை வெள்ளிக்கிழமை தை அமாவாசையானது வருது. அதனால் நாளை நாள் இந்த பொருட்களை வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமாக கருதப்படுது. அதனால் நாளை தினத்தில் முன்னோர் வழிபாடு காலையில் செய்து முடித்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நாளை நாள் வாங்க வேண்டிய மங்களகரமான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு, மஞ்சள், குங்குமம் இந்த 3 மங்கள பொருட்களையும் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைக்க வேண்டும். அதே போல் நாளை நாள் இதை வாங்கி வைக்கும்போது மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வாங்க. அதுவும் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. அதே போல் முன்னோர் வழிபாடெலாம் செய்துட்டு காலையில் அதுக்கப்புறமா மகாலட்சுமி பூஜை அல்லது விளக்கு பூஜை செய்வது நாளை நாள் சிறப்பு வாய்ந்தது. காலையில் நாளை நாள் முன்னோர் வழிபாடு செய்துட்டு உங்களுக்கு டைம் இல்லைன்னா மாலையில் கூட மகாலட்சுமி பூஜை அல்லது விளக்கு பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை அப்படியே செய்திடுங்க. கட்டாயம் நாளை நாள் நீங்கள் மஞ்சள், குங்குமம், உப்பு இந்த 3 மங்கள பொருட்களையும் வாங்கி வைக்க வேண்டும். இதை வாங்கி வைத்ததுக்கு பின்னாடி தான் இந்த சிறப்பு பூஜையை நீங்கள் மாலை வேளையில் செய்ய வேண்டும். ஸோ இந்த பூஜை செய்ய முடியாட்டியும் அந்த மங்களகரமான பொருட்களை மட்டுமாவது வாங்கி வைத்திடுங்க. ஒருவேளை என்னால் சிறப்பு பூஜை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க அது என்ன பூஜை அப்படிங்கிறத சொல்கிறேன். அதையும் மாலையில் செய்திடுங்க. இந்த சிறப்பு பூஜை செய்ய முடியாதவங்க, அதாவது விளக்கு பூஜை மாலையில் செய்ய முடியாதவங்க 108 முறை குங்கும அர்ச்சனையாவது அம்பாளுக்கு செய்யணும். அம்பாளை 108 முறை குங்கும அர்ச்சனை செய்தாவது நாளை நாள் வணங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் செவ்வரளி பூவினை மாலையாக தொடுத்து அதை அம்மன் கழுத்தில் போட்டு அம்மனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொங்கல் படைத்து வழிபாடு செய்யணும். உங்களால் வீட்டில் அம்மன் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்காவது போய் அம்மனுக்கு செவ்வரளி பூவினை மாலையாக தொடுத்து அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு உங்களால் முடிந்த காணிக்கைகளில் உண்டியல்லையாவது போட்டு வரணும். இப்படி நீங்கள் நாளை நாள் பண்ணுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த செயலாகும் என்று சொல்லப்படுது. அதனால் நாளை நாள் இதெல்லாம் செய்யறதுக்கு மறந்துடாதீங்க. நாளை நாள் ஆக்சுவலி குலதெய்வ கோயிலுக்கு போகணும். ஸோ எல்லாருடைய குலதெய்வ கோயிலும் பக்கத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஊர்களில் கிராமப்புறங்களில் இருக்கும். டக்குன்னு ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் அம்மனுக்கு பூவினை சாத்திட்டு உங்களால் முடிந்த காணிக்கை உண்டையில் போட்டு வந்தாவே போதும். அதுவே நாளை நாள் ஒரு சிறப்பு வாய்ந்த செயலாக சொல்லப்படுது. அப்படி செய்ய முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மங்கள பொருட்கள் வாங்கி வைத்து வீட்டிலேயே குங்குமத்தை கொண்டு அம்மன் பெயரை சொல்லி 108 முறை அர்ச்சனை பண்ணாலும் சரி, இல்லை அதையும் பண்ண முடியலன்னா விளக்கு பூஜை செய்தாலும் சரி. எப்பொழுதும் போல் நாளை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலை எழுந்த உடனே தேவையான அனைத்து விஷயங்களையுமே செய்து முடித்துட்டு வீட்டை சுத்தமாக துடைத்து வைத்துட்டு முன்னோர் வழிபாடெல்லாம் செய்துட்டு பின்னர் பூஜை பொருட்களை வாங்குங்க. ஸோ பூஜை பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். அதே போல் நாளை நாள் விளக்கு ஏற்றுறீங்கள, அந்த விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் டைமண்ட் கற்கண்டுகளை சிறிதளவு சேர்த்து கொள்ளுங்க. டைமண்ட் கற்கண்டு அப்படின்னா கற்கண்டு கடைகளில் கிடைக்கும். அந்த கடைகளில் கிடைக்கக்கூடிய கற்கண்டை கொஞ்சமாக எடுத்து நீங்கள் காமாட்சி விளக்கு வைத்திருக்கீங்களா, அதில் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு 4-5 டைமண்ட் கற்கண்டுகளை சிறிதளவு சேர்த்து அதுக்கப்புறம் தீபம் ஏற்றி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனை நாளை நாள் மனதார வணங்கி கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களோட கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கையில் முன்னேறி செல்வீங்க. தொழில் மற்றும் வேலை கூட சிறப்போடு நடைபெற்று வருமானத்திற்கு எந்தவித தடையும் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக மனதார நாளை நாள் நான் சொன்னது போல் வேண்டிக் கொள்ளுங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். மெயினாக நான் சொன்ன அந்த 3 மங்கள பொருட்களை வாங்கிட்டிங்கனாவே எல்லாமே உங்களுக்கு சரியாகும். அதனால் அதை மட்டும் வாங்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நாளைய தையுடைய கடைசி வெள்ளி ப்ளஸ் தையுடைய அமாவாசை சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் வாங்க வேண்டிய 3 பொருட்களை பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அனைவரும் நீங்கள் வாங்குவீங்க நான் நம்புகிறேன். ஸோ இதை நீங்கள் வாங்குறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வாங்கி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோ வந்து பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் இந்த நாளுடைய சிறப்பையும் இந்த நாளில் வாங்க வேண்டிய இந்த பொருட்கள் பற்றியும் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதெல்லாம் அவங்களும் வாங்கி பயனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.